முதல் படியாக பயிற்சி பட்டறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி, வெப் சீரிஸ் அப்படின்னு ஆரம்பிக்க இருக்கிறேன். மெயின் டார்கெட்டுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியே நம்முடைய தேவை புதிதாக வருபவர்களையும் அனுபவம் வாய்ந்தவர்களும் இணைத்து புதிய புதிய குழுக்களை உருவாக்க வேண்டும். குழுவாக வேலை செய்தால் மட்டும்தான் திரைப்படத்தில் வெற்றி பெற முடியும். அதனாலேயே நல்ல டீம்ஸை, குழுக்களை உருவாக்க முயற்சி செய்கிறோம். அந்த பணிகளை முதல் திரைப்பட கருத்தரங்கத்திலிருந்தே ஆரம்பிக்க உள்ளோம். ஒரு நண்பர், வெல்விஷர், எனக்கு அண்ணன் மாதிரி, அவர் சொன்ன ஒரு அறிவுரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னுடைய பணிகளை ஆரம்பிக்கிறேன். 8ஆம் தேதி என்னுடைய ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு தண்டவாளங்களை போட்டிருக்கேன், ஸ்டேஷனை ரெடி பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் நிறுத்துவோம் திட்டமிட்டிருக்கேன். இப்போது என்னுடைய பயணத்தை, ரயில் பயணத்தை ஆரம்பிக்கிறேன். ட்ரெயினை ஓட்ட போகிறேன். யார் வேணாலும் டிக்கெட் எடுத்து ஏறலாம், அவங்கவுங்களுக்கு தேவையான இடத்துல இறங்கலாம், இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். ஒரே விஷயம்தான், ஒன்று நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க, அல்லது நீங்கள் என்னுடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கிங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த திட்டங்கள் அனைத்தும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாற்று முயற்சியை பற்றி உங்களுடைய நண்பர்களிடம், சினிமாவில் வாய்ப்பை பெற வேண்டும், சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமாவை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும், சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பரிந்துரை செய்யுங்க. ஆனால் கடைசியில் ஒரு விஷயம், ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இது சைபர் கிரைம் எல்லாம் நடக்கிற காலகட்டம். நான் வேறு குரூப் ப்ரொடக்ஷன், க்ரௌட் ஃபண்டிங் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ, அல்லது படம் எடுக்கிறேன், சீரியல் எடுக்கிறேன், யூடியூப்பில் சீரீஸ் எடுக்கிறேன் அப்படின்னோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஆன்லைனில் யாரிடமும் நான் பணம் கேட்பதில்லை, கேட்க மாட்டேன். அதனால் ஏதாவது ஒரு விண்ணப்பம் என்னுடைய பேரில் உங்களுக்கு வந்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம், பணம் அனுப்ப வேண்டாம். அப்படி எனக்கு மிகவும் தேவையாக இருந்தால் நேரடியாக கேட்பேன் நண்பர்களிடம், அல்லது நண்பர்களை என் வீட்டுக்கு அழைத்து கேட்பேனே தவிர தொலைபேசியிலேயோ வீடியோவிலேயோ எந்த வலைதளம் வழியாகவும் கேட்க மாட்டேன்.